திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாவக்காய் சாலட் அண்ட் பாவக்காய் 65 தான் பார்க்க போறோம். பாவக்காய் வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி ரெசிபி பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமா இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்க. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பாவக்காய் சாலட் அண்ட் பாவக்காய் 65 எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த அளவு கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பாவக்காய் பீசஸ்ல இருக்க விதையும் எடுத்துருங்க. இப்ப நமக்கு பாவக்காய் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப இது ஒரு பவுல்ல ஆட் பண்ணிடலாம். நான் முதல்ல பாவக்காய் சாலட் தான் பண்ண போறேன். இப்ப அந்த பாவக்காயில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 to 15 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சிடலாம். இப்ப 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பாவக்காய் எல்லாத்தையும் 1 by 1 இது மாதிரி எடுத்துட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க. கையில வச்சு நம்ம இது மாதிரி புளிஞ்சோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வெளியில வந்துடும். ஏன்னா தண்ணியோட போட்டு ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தண்ணி எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப சூடான ஆயில்ல இந்த பாவக்காய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்ப இது நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆயில் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு பாவக்காய் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாவக்காயில ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி அதையும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது பாவக்காயோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலையும் இது மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பாவக்காய் சாலட் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா பாவக்காய் 65 பண்றதுக்கு ஒரு பவுல்ல நான் பாவக்காய் ஆட் பண்றேன்.
கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணி எதுவும் ஊற்றல, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து ஆயில்ல போட்டுக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். இப்போ இது 2 பக்கம் நல்லா குக் ஆயிருச்சு. இது எடுத்துடலாம். இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஆயில வடிச்சிட்டு நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ நமக்கு பாவக்காய் 65 ரெடி ஆயிருச்சு. பாவக்காய் சாலட் அண்ட் பாவக்காய் 65 இந்த 2 விதமான ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.